ஜஸ்ட் இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி வந்து என்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, கோகுலாஷ்டமி இன்னைக்கு. அப்புறம் வந்து பூஜைக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பக்ஷணத்துக்கு வந்து மாவுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு டீட்டெயில்டாக பேசிடலாம். அப்புறம் வந்து போன வருஷம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த பக்ஷணம் எல்லாம் போட்டிருக்கோம், பூஜையும் காமிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துறேன். பட் அதில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 21 ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன். அதே இதை வந்து வேறு டைப்பில் ஏதாவது பண்ணுறாங்க இந்த தடவை பண்ணி காமிப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து we are going to explain about the பூஜா கைடன்ஸு, டேட்டு, அந்த பழைய வீடியோவை பற்றி இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த தடவை வந்து என்னைக்கு வருது கோகுலாஷ்டமி? ஆக்சுவலி வந்து 11th ஆகஸ்ட் வந்து கோகுலாஷ்டமி. ஓகே, அதாவது சில பேர் வந்து அவனியாட்டுக்கு அப்புறம் 8வது நாள் அஷ்டமி அது வருது இல்லையா, அன்னைக்கு கொண்டாடுவா. அது 11th ஆகஸ்ட். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதே மாதிரி இந்த வாட்டி எப்படி வந்திருக்குன்னா, நான் வந்து அது வந்து இது அன்னைக்கு இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது வந்து பாஞ்சராத்திர ஜெயந்தி சொல்லுவாங்க. அது வந்து 10th செப்டம்பர். ஸோ ரெண்டு ஒன்று கொண்டாடுவா 11th ஆகஸ்ட். நம்ம வந்து 10th செப்டம்பர் தான் கொண்டாட போகிறோம். அஷ்டமி திதியும் இருக்கும், ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கும். செப்டம்பர் 10க்கு ஆகஸ்ட் 11க்கு வந்து அஷ்டமி திதி இருக்கும், நட்சத்திரம் இருக்காது. அது வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றது இல்லையா? ஆமா. ஓகே, இப்படி கொண்டாட அது என்னன்னா கண்டிப்பாக வந்து பண்டிகை மட்டும் விட்டுறக்கூடாது நம்ம. அதனால பண்டிகை குறையாம எல்லாருமே வந்து முடிஞ்சதை வச்சு பண்ணலாம். யூஸ்வலாக வந்து பூஜை மற்ற சொல்லிட்டு அப்புறம் பக்ஷணத்துக்கு வரலாம். ஆமாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பூஜைக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், பூஜைக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லிடு. டீட்டெயில் என்னென்னா மெயினாக வந்து அன்றைக்கி நல்லா முதல் நாளே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நீட்டாக வச்சுட்டு அன்றைக்கி வந்து மாக்கோலத்துலேருந்து கிருஷ்ணரோட காலை போடணும். வாசல் என்ட்ரன்ஸ்லேருந்து பெருமாள் ரொம்ப கிருஷ்ணர் எங்கே வச்சுருக்கோமோ அது வரைக்கும் வந்து மாக்கோலை அது போட்டு காமிச்சிருக்கேன். போன வருஷம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜா வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி போடணும்னு. மாக்கோலன்றது ஒன்றும் இல்லை, அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு பண்ணுறது கண்டிப்பாக. அப்புறம் வாசல் வந்து பண்டிகை அப்போ நம்ம பாத்தில் குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருப்போம் இல்லையா, நம்ம அதே மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் நம்ம பாத்தில் பிறந்ததுக்கான்னு நினச்சிட்டு நம்ம அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தை மனசில் வச்சுட்டு பண்ணணும் எல்லாமே. அதே மாதிரி வாசல் வந்து இந்த மாவளை தோரணம் கட்டுறது எப்படி பண்டிகைன்ற மாதிரி ஒரு விசேஷ நாள் இல்லையா. ஸோ அது வந்து மாவளை தோரணம் கட்டணும். நம்ம வந்து தலை குளிச்சுட்டு பஷ்னெல்லாம் வந்து அன்னைக்கே பண்ணணும்னு இல்லை, முதல் நாள் பண்ணா கூட தலை குளிச்சுட்டு மடியா பண்ணிட்டு அது சாப்பிடாம எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கே 21 பஷ்னம் அன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தான் பெருமாளுக்கு வைக்கிறது பழக்கம் கிருஷ்ணருக்கு. அது எப்படி சௌரியமோ அப்படி பண்ணிக்கலாம். 21 வைக்கிறதுக்கு வைப்பா. அப்படி முடியலன்னா கூட மெயினாக 5 காமிச்சிருக்கோம் நம்ம, நவநீதம், சுக்கு வெல்லம், அதெல்லாம். ஸோ அது வந்து அந்த வீடியோவும் போட்டிருக்கோம், லிங்க் இருக்கு. அதை மட்டுமா அட்லீஸ்ட் பண்ணி வைக்கணும் அவ குளிச்சுட்டு. ஆனால் சாப்பிடவே கூடாது சாயந்தரம் வரைக்கும், வெறும் ஃபாஸ்டிங்ல இருந்து தான் பண்ணணும் எல்லா பட்சமும் பண்ணிட்டு. ஆனால் காத்தால என்ன பண்ணால் கிருஷ்ணருக்கு ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும். நம்ம வந்து கொண்டாடுறதெல்லாம் சாயந்தரம் தான், அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றதெல்லாம் சாயந்தரம் தான். ஆனால் காத்தால வந்து பெருமாள் ரூம்ல வந்து விளக்கு ஏற்றிட்டு எவ்வளோ பூ நம்மளால வாசனை பூ என்னென்ன கிடைக்கிறதோ அந்த பூ, துளசி எல்லா பூ வாங்கி வச்சுன்னு கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஆற்றுல என்னென்ன கிருஷ்ண விக்கிரகம் மெயினாக இருந்தால் கூட நிறைய குட்டி குட்டியாக கிருஷ்ணர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து எங்கே என்னென்ன கிருஷ்ணர் ஃபோட்டோ ஆற்றுல என்னங்க இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த ரூமில் வச்சுடுவேன். வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து கிருஷ்ணர் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு எவ்வளோ பூ முடியுதோ பூ வாங்கி போட்டுடணும். அப்புறம் அந்த பிரசாதம்லாம் வச்சு சாயந்தரமா பூ, இந்த வாசனை பூ எல்லாமே, தாமரைப்பூ, இந்த சம்மங்கி, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, அது மாதிரி என்ன பூ கிடைக்கிறதோ வாசனை பூ கிடைக்கிறதோ எல்லா வாசனை பூ, துளசி எல்லாமே இருக்கும். அர்ச்சனைக்கும் இருக்கும், அலங்காரத்துக்கும் இருக்கும். நம்ம இஷ்டம் தான். ஆற்றுல பூத்த செம்பருத்தி இருந்தால் செம்பருத்தி, அந்த மாதிரி எல்லா பூ வச்சு எல்லா பூ வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி பஷ்னம் வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் லாஸ்ட் டைம், எப்படி மாவு ஊற வச்சு மாவு நம்மளே ஆற்றுலேயே அரைச்சிக்கிறது, உளுத்த மாவு அரைச்சிக்கிறது எல்லாமே. அதுக்கு தனி வீடியோ இருக்கு, அது வந்து நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். இப்போ வந்து நீ வந்து என்ன சொல்லணும்னா ஒரு 21 ஐட்டம் என்னென்ன பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து ஜென்ரலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன 21 ஐட்டம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். அது வந்து நவநீதம், வெள்ளை சீடை, உப்பு சீடை, தேன்குழல், சுக்கு வெல்லம், அவல் ஜாகரி கலந்த ஒரு இது, அப்புறம் மாலாடு, தட்டை, வெள்ளை வடை, உப்பு வடை, சீயம், ரவா லட்டு, ரிப்பன் பக்கோடா, மனோகரம், கோடுபிலை, பால் பாயசம், முள்ளு முறுக்கு, பசும்பால், தயிர், திரட்டி பால், தேங்காய் பர்ஃபி. இது வந்து 21 ஐட்டம் வந்து இதுல எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். 21 நம்ம முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். 21 ஸ்வீட் இல்லாட்டா கூட பழம் நம்ம பண்ற தலிகையெல்லாம் கூட சேர்த்து 21 வச்சுக்கலாம். இல்லை 21 முடிஞ்சா 21 பண்ணி வைக்கலாம். என்ன கேட்டால் வருஷத்துல ஒரு வாட்டி வருது கிருஷ்ணருக்கு பிறந்த நாள்.
அதனால கண்டிப்பாக பண்ணுறது வந்து நல்லது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருமாளை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் பெருமாள் என்ன வைப்பார். அதனால நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பண்ணால் கூட போதும். சாஸ்திரத்துக்கு பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸி தான். ஒன்று பண்ணுறது மாவு ஒரே மாவு தான் ஆக்சுவலாக. அதான் அந்த மாவு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். அதை அரைச்சி வச்சுட்டோம்னா ஒரு 3 to 5 hours ஆகும் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணுறதுக்கு. காத்தால குழந்தைகளுக்கு ஆற்றுல இருந்தால் அவளுக்கு ஏதாவது டிஃபனோ கஞ்சியை கொடுத்துட்டு நம்ம பண்ண உட்காந்தோம்னா 2 மணிக்குள்ள முடிச்சிடலாம். அப்புறம் தலிகையும் பண்ணணும். அன்னைக்கு வந்து பண்டிகை தலிகை மாதிரி பண்ணலாம். அது மாதிரி மோர் குழம்போ இல்லை சாம்பாரோ கொடுத்துருக்கீங்களா? இது வந்து இந்த 21 ஐட்டம்ல நம்ம எவ்வளோ முடியுதோ அது பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ புதுசாக வேணா இந்த ரிப்பன் பக்கோடாவும் இந்த கொடுபலையும் வேணா பண்ணி காமிக்கலாம்னு வச்சுருக்கேன். கொடுபலை கூட பண்ணியிருக்கேன். அது பழைய வீடியோ ரொம்ப சரியா இல்லாதனால அதையும் இந்த இது மட்டும் ரிப்பன் பக்கோடா மட்டும் நான் இப்போ பண்ணுறேன் நாளைக்கு. கொஞ்சம் எல்லாமே புதுசாக போட்டதில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது எல்லா வீடியோலையுமே. எல்லாமே தக்கார் வெடி செல் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேவையான அன்னைக்கு வந்து என்ன தலிகை என்ன வந்து பழம் எடுத்து வைக்கலாம், என்ன பூஜைக்கு என்னென்ன எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது பெருமாள் கிருஷ்ணனுக்கு முன்னாடி இந்த 21 ஸ்வீட் எல்லாம் ஒரு பிளேட்ல வைக்கணும். இன்னொரு பிளேட்ல வந்து நம்ம பண்ண பழம் எத்தனை பழம் முடித்தோ அந்த பழம் வாங்கிக்கலாம். நாவல் பழம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவா. கிடைச்சதுன்னா வாங்கி வைங்க. அதை அப்படின்னா மிச்சப்படி அந்த வாழையிலே செவ்வாழைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்சு, மூசம்பி, பலாப்பழம், கொய்யாப்பழம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதோ எல்லாமே வச்சு அது ஒரு பிளேட்ல வைக்கணும். அப்புறம் இன்னொரு பிளேட்ல வெத்தலை பாக்கு பழம் அது ஜென்ரலாக குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அது ஒன்று வைக்கணும். அப்புறம் தலிகை வந்து சாப்பிட முடிஞ்சு பண்ணிட்டு இருந்தா இப்போலாம் சாப்பிட ரொம்ப நைட் லேட் ஆகிடுறது. பூஜை முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பஷ்டம்லாம் சாப்பிட்றதுனால அட்லீஸ்ட் வெண்பொங்கல் அக்கார வெடி செல் பண்ணுறோம் இல்லையா, அதே விட்டுறது. இல்லை பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னா மோர் குழம்பு இல்லைன்னா பருப்பு சாம்பார், பருப்பு உசிலி, ஏதாவது ஒரு கூட்டு, ஒரு தயிர் பச்சடி, நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு அதையும் அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணணும் கிருஷ்ணருக்கு. பருப்பு சாதத்தோட பருப்பு சாதம் நெய்யெல்லாம் போட்டு அதையும் வைக்கணும். அது எல்லாம் பருப்பு உசிலிக்கு வந்து என்ன காய் யூஸ் பண்ணலாம்? நம்ம பீன்ஸ் பண்ணலாம். பீன்ஸ் தான் யூஸ்வலாக ஜாண்டெல்லாம் இந்த மாதிரி பண்டிகை அப்படின்னா பீன்ஸ் தான் பண்ணுவாள். கொத்தரங்காய் பண்ணக்கூடாது. கொத்தரங்காய் பண்ணக்கூடாது. பீன்ஸ் எல்லாம் கேப்சிகம் பண்ணலாம். அப்படி ஓகே. கரியாமதுக்கு என்ன காய்? அன்னைக்கு வந்து பண்டிகை தான் பிறந்த இதனால ஒன்றும் இது கிடையாது இல்லையா, தர்ப்பணம்லாம் கிடையாது. என்ன காய் வேணாலும் பிடிச்ச காயை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டுக்கலாம். போட்டு நம்ம அந்த மாதிரி தலிகை பண்ணிட்டு எல்லாருமே வச்சுட்டு எல்லாம் ஸ்லோகம் நிறைய இன்னைக்கு வந்து நம்மளால சொல்ல முடியாட்டா கூட ஸ்லோகம்லாம் சொல்லலாம். இப்போ வந்து அதுக்கு இதெல்லாம் வந்து பூஜை சாமான் பார்க்கும்போது தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு இது பண்ணணும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அதுமாதிரி விளக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமோ நிறைய ஜெகஜோதியாக பெருமாள் ரூமில் விளக்கு போட்டு பண்ணுறது நல்லது. ஆற்று வாசலே ஏற்றுது. ஆற்று வாசல தொலைச்சிட்டு ஏற்றுறது தான், வேற ஒன்றும் படிக்கிறது. ஆமாம், பெருமாள் ரூமில் எவ்வளோ விளக்கு ஏற்றமாக ஏற்றிட்டு சில பேர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வச்சு இந்த நான் ஒரு சாஸ்திரியில் இருக்கும்போது எழுத்தாத்தில் ஒருத்தர் அழகாக அந்த ஊஞ்சல் மாரியே போட்டு டெக்கரேட் தனி ரூமில் அவ்வளோ அழகாக பண்ணுவாள். அது அவளோட வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் வியூ தான் அது. ஸோ இதில் வந்து நான் வந்து அப்புறம் வந்து என்னென்னா போன வருஷம் வந்து இந்த நம்ம வந்து இப்போ ஏற்கனவே பிளேலிஸ்ட்டுன்னு நிறைய பேருக்கு இந்த பிளேலிஸ்ட்டுங்கிறது இப்போ எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. நம்ம சேனல் உள்ளே போயிட்டு ஐயங்கார் கிச்சன் உள்ளே போனதுக்கப்புறம் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஹெட்டிங்லாம் இருக்கும். அதாவது வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, அபவுட்டு, அந்த மாதிரிலாம் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கும். அதில் போய் பிளேலிஸ்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணல அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிளேலிஸ்ட்னு போனால் அதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், பூஜை செய்ய முறை போட்டிருக்கோம். அப்புறம் பக்ஷணத்துக்கு எப்படி மாவு அரைக்கணும், அப்புறம் வெள்ளைச்செடை, உப்புச்செடை, அவல் பாயசம், உருண்டை, தேங்குழல், தட்டை, மனோகரம், மைசூர் பாக்கு, திரிபாகம், திரட்டிப்பால், அக்கார வடிசல், பருப்பு திருக்கணும், பால் திருக்கணும், எல்லாமே இருக்கு அதுல. அது தவிர வந்து இன்னொரு பிளேலிஸ்ட் ஸ்வீட்ஸ்ன்னு போனா இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும். அதுமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் போனா அதுல காரம்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி எது வேணுமோ பார்த்து போட்டு பண்ணிக்கலாம், பார்க்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து நீ வந்து என்ன பண்ண போற? நான் வந்து கோடுபலையும் வந்து ரிப்பன் பக்கோடா வேணா பழைய வீடியோ வாங்கினா புதுசு அது என்ன பண்ணுறேன். ஸ்வீட் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன ஸ்வீட் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பண்ணலாம். திரட்டி பால் வேணா பண்ணுவோம். பால்கோவம் திரட்டி பால் வேணா பண்ணுறேன். ஓகே. பால்கோவம் திரட்டி பாலும் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்லோகம் வந்து நம்மளால முடிஞ்சா தெரிஞ்சா சொல்லலாம். அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து கேசட்லேயே போட்டு என்ன அந்த கிருஷ்ணாஷ்டகம், அச்சுதாஷ்டகம், மதுராஷ்டகம், பாலமுகுந்த அஷ்டகம், அது மாதிரி நிறைய ஸ்லோகம் வந்து கிருஷ்ணரை பற்றி நிறைய இன்னைக்கு பாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து கேட்கறது விசேஷம், சொல்கிறது நல்ல விசேஷம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக சொல்லணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். அப்புறம் வந்து கிருஷ்ணாது
ஆமாம். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடணும். ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த டைட்டில் நீங்கள் வந்து அதை மொபைலில் பார்க்குறவா வந்து அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமோ அதோட லிங்க்கு தனித்தனியாக கொடுக்குறேன், பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ்.